அதான் அவன் க்ளோவால் தானே போட்டிருக்கான் சாமி, நீ ஏன் ஸ்கோப் போட்டு அடிச்சிட்டு இருக்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் வாங்கினா. க்ளோவால் உடச்சாச்சு அவனை முடிக்க முடியுமான்னு பார்த்தா முடியல. கையுக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்த காரியத்தை முடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன். உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு லான்சர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த டிராப் அடிச்சதுக்கு ட்ராஃபியா கிடைச்சது எனக்கு இந்த பாக்கெட் ராக்கெட். இங்க போட்டா கரெக்டா இருக்குமோன்னு எய்ம் பண்ணி போனேன், கரெக்டா டைரக்ஷனையும் மாத்தினேன், அம்ப விட்டேன், கரெக்டா போயிட்டு உக்காந்தேன். இங்க என்ன பக்தர்களா, எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஆகி போயிட்டு இருக்கான். இந்தியன் டாய்லெட்ல முக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கானே. கருமம் பிடிச்ச கண்ணு எல்லா நேரத்திலயும் அடிக்கும், நம்மளுக்கு எப்ப தேவைப்படுமோ அந்த நேரத்துல அடிக்கவே அடிக்காது. நம்ம நாளைக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இல்லையா, அதனால உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, எதிர்பார்த்தது கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட ஷேர் பண்ற ஒரே ஒரு அப்டேட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சீசன் வந்து நம்ம ரீஜன் புஷ் பண்ண போறோம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கேம்ல கரண்டா இருக்கிற கிளிட்ச், ஹேக்கர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கஷ்டம் தான் ரொம்பவே ரீஜன் அடிக்கிறது. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண போறோம். மறக்காம உங்க சப்போர்ட் மட்டும் கொடுங்க.